நேரான பாதையில் சொன்னாரு, ஏன் அவர் கூட்டு நீங்க மறுக்கிறீங்க? அவரை பின்பற்றக்கூடிய நீங்கள் அவருடைய சொல்லை எடுத்து நீங்கள் வந்து மறுக்கிறீங்க என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு அறைகூவல் கூட இருக்கு திருமறை குர்ஆன்ல. என்ன அறைகூவல் சொன்னா, நபிகள் நாயகமும் அல்லாஹ்வை நம்புறாங்க. அவங்க காலத்துல வாழ்ந்த யூத கிறிஸ்தவ மக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை நம்பினாங்க. நான் தமிழ்ல இப்ப கருத்துங்கிறமே தவிர அரபு நாட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அரபு நாட்டு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த கருத்துங்கிற இடத்துல எதை சொல்லுவாங்க? அல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வை நீங்கள் நம்புறீங்க, நாங்கள் நம்புறோம். இப்ப உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சண்டை வந்துருச்சு. என்ன சண்டை? இயேசுநாதர் வந்து அல்லாஹ்வுடைய மகனா, அல்லாஹ்வுடைய தூதரா? இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு சண்டை. மற்றபடி சண்டை பெரிய சண்டைலாம் கிடையாது. சொர்க்கம் இருக்கு நீங்களும் சொல்றீங்க, வார்த்தையோட வேற வார்த்தை போடுவீங்க, நாங்களும் சொல்றோம். நரகம் எடுத்துங்கிறீங்க, நாங்கள் எடுத்துங்கிறோம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு நீங்களும் சொல்றீங்க, நாங்களும் சொல்றோம். என்ன உங்களுக்கு வேறுபாடு? 7 தூதர்களை மகன் கடவுளுடைய மகனாக கடவுள் ஆக்கிட்டீங்க. அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு அறைகூவல் அந்த மக்களுக்கு வந்து அல்ல அறைகூவல் வரும். என்ன அறைகூவல் கேட்டா, அந்த 3:59 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தொடர்ச்சியா தான் எல்லாம் சொல்றோம். எப்படி சொல்றான்னு கேட்டா, இன்ன மசல ஈசா இந்த அல்லாஹிக மசலி ஆதம். ஈசாவுக்கு உதாரணம் ஆதம் தான். அலகமும் குரான், மண்ணால் படைத்து ஆதம் என்று சொன்னால் ஆகிவிட்டார். அல் ஹக்கும் ரப்பிக்க, இந்த உண்மை உமது இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த விஷயம் வந்து உண்மை வந்து அல்லாஹ் சொல்றான், யாவத்தை வச்சுக்க. பலா சக்குமினல் முன்தரி, சந்தேகப்படக்கூடியவர்களை ஆகிவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம். திட்டவட்டமான இந்த விளக்கம் கிடைத்த பிறகு ஈசா நபி விஷயத்திலே உம்மிடத்தில் யாராவது சண்டைக்கு வருவார்களே ஆனால், சண்டைன்னா விவாதத்துக்கு வருவார்களே ஆனால், குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? தஆலவ், சவால், அறைகூவல். தஆலவ், வாருங்கள். என்ன வாருங்கள்? நது அப்னானா வ அப்னாக்கும், எங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒன்று திரட்டுவோம். எங்க பிள்ளைங்க இருக்காங்கல்ல, எங்க பிள்ளைகளை நான் கூட்டிட்டு வரேன், உங்க பிள்ளைகளை நீ கூட்டிட்டு வா. ஒ நிசானா ஒ நிசாக்கும், எங்கள் குடும்பத்து பெண்களை எல்லாம் நான் அழைத்து வருகிறேன், உங்கள் குடும்பத்து பெண்களை எல்லாம் நீங்க அழைச்சிட்டு வாங்க. அன்பிசனா அன்பிசக்கும், நாங்களும் வருகிறோம் நீங்களும் வாங்க. நாங்களும் வர்றோம் நீங்கள் வாங்க. எங்கூட்டு பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வர்றோம், உங்கூட்டு பிள்ளைகளை நீங்க கூட்டிட்டு வாங்க. எங்கூட்டு பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு வர்றோம், உங்க வீட்டு பொம்பளை எல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்க. வந்து சும்மா நபுத்தகி, பிறகு நாம் இறங்குவோம் அல்லாஹ்விடத்துல. 2 பேருமா சேர்ந்து நிற்கிறோம் அல்லாஹ்விடத்துல இறங்கி, நபி அல்லாஹ்வுல்லாஹி அலல் காலிதீன், பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும் கேட்பேன். வேற ஒண்ணு வேணாம், நீ தான் தெரிங்கிற, நான் அதான் தெரிகிறேன், பாப்பா இதை வந்து பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனைவோம்? யா அல்லாஹ், இந்த கொள்கையில் யார் பொய் சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது உன்னுடைய சாபத்தை இறக்கும் சேர்ந்து கேட்போம். யாரையும் குறிப்பிட்டு கேட்க வேணாம். யாரு மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குன்னு பார்ப்போமா? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான். அவங்க வரல. அவங்க காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்ன செய்யல? யார் இந்த கொள்கைக்கு அன்னைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார்களோ அவங்க இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வரல. இவர் சொல்றதுக்கு என்ன கேட்டா, அந்த அவங்களுடைய இதுல உள்ள உண்மை வந்து மதகுருமார்களுக்கு தெரியும். மக்களுக்கு வேண்டாம் தெரியாம இருக்கலாம். மதகுருமார்களுக்கு வந்து இல்ல, இது மகன் இல்ல, அது வேறவங்களை படிக்கிறாங்க இல்லையா, அதுல இருக்கத்தானே செய்ய உண்மை. அவரே வந்து பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அவரை ஒரு கடவுள் தான் வணங்கணும் சொன்னார். ஏற்கனவே அவங்களுக்கு தெரிந்த காரணத்தினால இதுல போனா நம்ம எல்லாம் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வரவில்லை. இந்த அறிவுரை வந்து திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சவால், இந்த சவால் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இது ஒரு மேட்டு. அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த மக்களோட சேர்ந்து ஒரு காம்பரமைஸ், அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு காம்பரமைஸ், அதுக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கலாம். நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப், ஓதமுடைய மக்களே, தஆலவ், வாருங்கள், இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கைக்கு வாருங்கள். எங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கை, உங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கை இருக்கு. என்ன பொதுவான கொள்கை? அல்லாஹ் நாபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இதுல பொதுவா 2 பேரும் சேர்ந்து ஒன்று கொள்வாங்க. இதுல ஒன்று கொள்வோம், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதிலையும், வலா முஸ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்பதிலையும், வலா யத்தகித பாதுனா பாதுன் அர்பாபன் மின் தூனில்லாஹ், நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது என்ற விஷயத்திலையும் நாம் எல்லாம் ஒன்று போடுவோம் வாருங்கள் என்று அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள். பையன் தவல்லவ், அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் ஃபக்கூனு ஷஹீது அன்னா முஸ்லிமூன், நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று டிக்ளேர் பண்ணிருங்க அப்படின்னு அந்த மக்களோட நடந்த வாதத்தையும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து
இதெல்லாம் என்னன்னு கேட்டா அந்த அன்றைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து இறைவன் எடுத்து வைத்த வாதங்கள். அவர் கடவுள் நீங்க சொல்லக்கூடாது, இறைவனுடைய குமாரன் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்ட்டாங்க. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மிம்பர்ல ஏறி மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது மேடையின் மீது ஏறி நின்று ஒரு தடவை சொன்னாங்க, மக்கள் எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? லா துத்ரூனி கமா அக்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை, இயேசுநாதரை, ஈசா நபியை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எல்லை மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் எல்லை மீறி புகழ்ந்து விடாதீர்கள். என்னை வந்து நீங்க அந்த மாதிரி புகழ்ந்து கூடாது. இன்னமான அபுதுகு, நான் நிச்சயமாக அவனுடைய அடிமைதான், நான் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி என்னை வந்து அல்லாஹ்வுடைய மகன் நீங்க சொல்லிடாதீங்க. அந்த மக்களுடைய அதே தப்பு வந்து நாம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இன்னமான அப்துஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமைதான். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் என்ன நீங்க சொல்லிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. அதை தாண்டி என்னை அல்லாஹ் என்று சொல்லியோ அல்லாஹ்வுடைய குமார் என்று சொல்லியோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வேறு ரிலேஷன்ஷிப் சொல்லியோ என்னை நீங்க அழைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப திருமலை குர்ஆனுடைய சான்று பிரகாரம், திருமலை குர்ஆனுடைய ஆதாரத்தின் பிரகாரம் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு மகன் கிடையாது, அல்லாஹ்வுக்கு அவர் கடவுள் தன்மை பெற்றவரும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் நல்ல மனிதரே, சரியான மார்க்கத்தை அந்த மக்களுக்கு போதித்தவர் அப்படிங்கிறது இஸ்லாம் வந்து அந்த மக்களுக்கு எடுத்து வைத்த வாதம். இந்த வாதத்திற்கெல்லாம் இன்றைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிளை நீங்க எடுத்து பார்த்தால் கூட இதற்கெல்லாம் சான்று இருக்கிறது. என்ன சான்று இருக்குன்னு கேட்டா, இதை நம்ம நூலாக எழுதிருக்கிறோம், உங்களுக்கு தகவலுக்காக சொல்லணும். என்ன சொல்றோம் கேட்டா, ஈசா நபியை கடவுளுடைய மகன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முக்கியமான காரணம் தந்தை இல்லாமல் பிறந்தார். அதான் முக்கியமான காரணம். தந்தை இல்லாமல் ஒருவர் பிறந்திருக்கும் பொழுது அவரை தந்தை ஒரு ஆள் வேணும்ல, தகப்பன் இல்லாமல் பிறந்திருக்கிறாரு, எல்லாரும் தகப்பனுக்கு பிறந்துட்டு வரோம், அதிசயமா ஒருத்தர் பிறக்கிறாரு, அப்ப யாரையாவது தந்தைன்னு சொல்லணும்ல. அப்படிங்கிற நேரத்துலதான் அவரை கடவுளுடைய குமார், கடவுளை தந்தை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இயேசுவை வந்து கடவுளும் குமாரன் சொன்னதாகவும் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வேதங்களை என்ன இருக்குன்னு கேட்டா, ஈசா நபி வந்து குமாரன் மகன் என்று சொன்னதாக ஒரு சொல்லு என்ன செய்வது இடம்பெறவும் செய்கிறது. அந்த சொல்லை ஆதாரமாக வைத்துக் கொண்டு கர்த்தரே வந்து இயேசுநாதரை வந்து குமாரன் சொல்லித்தானே இருக்கிறாரு, அப்படி வேதத்தில் காணப்படதானே செய்யுது. அதனால நாங்கள் மகன் சொன்னா என்ன தப்பு அப்படிங்கிறது முதலாவது அவங்க எடுத்து வைக்கலாம். அப்படி எடுத்து வைப்பாங்கன்னு சொன்னா அதுல நம்ம அதே பைபிளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, யாக்கூப் நபி இருக்கிறாங்கல்ல, யாக்கூப் நபி யூசுப் நபியுடைய தகப்பனார், அந்த யாக்கூப் நபியை வந்து இஸ்ரவேல்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல்ங்கிறது அவருக்கு ஒரு பேரு. என்னுடைய மகன் என்ற அந்த வார்த்தையை வந்து அதே பைபிள்ல யாருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க என்று கேட்டா, இஸ்ரவேலுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி பயன்படுத்தி இருக்குன்னு கேட்டா, இஸ்ரவேல் என் குமாரன், என் சேஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் சொன்னார். யாத்திராகமம் என்கிற ஒரு அதிகாரத்தில், பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் என்ற பகுதியில 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இஸ்ரவேல் இருக்கார யாக்கூபு அவருடைய மகன் தான் இருக்கு. அப்ப என் மகன் என்று ஈசா நபிக்கு சொன்னதுனால அவர் மகனாயிருவார்னு சொன்னா யாரு மகனாவனு? யாக்கூப் நபி கடவுளுடைய மகன், 2 மகன். இப்ப கடவுளுடைய மூத்த மகன் யாரு? யாக்கூப் நபி. 2வது என்ன, முதல் அவர்கள் மூத்தவர் தானே, இதற்கு பிந்தியான ஒரு வழித்தோன்றல் தான் அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லி காட்டணும். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா வேற யாருன்னு கேட்டா, சாலமோன் இருக்கிறார்ல, சுலைமான் நபி. சுலைமான் நபியை பற்றி பைபிள் பேசும்பொழுது 1ஆம் நாளாகமம் அப்படிங்கிற ஒரு பகுதியில 22வது அத்தியாயம் 10வது வசனத்தை சொல்லுன்னு கேட்டா, அவன் எனக்கு குமாரனாக இருப்பான், அவன் தான் சாலமோன். சாலமோனை பற்றி சுலைமானை பேசிக்கொண்டு வரும்பொழுது அந்த வசனம் வருகிறது, அவன் எனக்கு குமாரனாக இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன் என்று கர்த்தர் கூறினார். கர்த்தர் என்ன கூறுறாருன்னு கேட்டா, அவன் எனக்கு புள்ள, நான் அவனுக்கு அப்பன் அப்படின்னு யார் சொன்னாதான்? கர்த்தர் கடவுளை சொல்லியிருக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இன்னொரு பிள்ளை யாரு? இப்ப கர்த்தருக்கு இன்னொரு மகன் யாருன்னு கேட்டா சுலைமான்.